டாஸ்மாக் ஊழல். எல்லா பாட்டில் கடையில் போய் டாஸ்மாக் கடையில் பாட்டில் வாங்கினீங்கன்னா 10 ரூபா கொடுக்கணும். 10 ரூபா கொடுக்குறீங்களா? நல்லா நம்மால் யாரும் போக மாட்டேங்கன்னு நினைக்கிறேன். கடைக்கு போகிறதுக்கு நல்லது. போறீங்களை கேட்டு பாருங்க, ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டில் விற்குது. அப்போ கிட்டத்தட்ட 15 கோடி, ஒரு நாளைக்கு 15 கோடி டாஸ்மாக் கடையில் இருந்து இன்னைக்கு மேலிடத்துக்கு போதா சொல்றாங்க. வருஷத்துக்கு 450 கோடி, சரி மாசத்துக்கு 450, வருஷத்துக்கு 5400 கோடி இந்த 10 ரூபாயிலிருந்து கலெக்ஷன் பண்ண காசு. அப்புறம் இன்னும் நிறைய இருக்குது. இப்படி பலாயிரக்கணக்கான கோடியை கொள்ளையடிச்சு தான் இந்த அரசனுடைய சாதனை. திமுக அமைச்சர், அந்த அமைச்சரவையில் நிதி அமைச்சராக ஒருத்தர் இருந்தார், பள்ளிவேல் தியாகராஜன். நாம சொல்லல, நீங்க சொல்லல, திமுக அமைச்சர், நிதி அமைச்சர். அவர் ஒரு ஆடியோ மூலமா சொல்றாரு, உதயநிதி அவர்களும் 30,000 கோடி கையில் வைத்துக்கிட்டு என்ன செய்வது என்று தெரியாமல் விழித்துக் கொண்டிருப்பதா சொல்றாங்க. யார் சொன்னது? திமுக அமைச்சர், நிதி அமைச்சர் சொல்றாரு. அப்படின்னா எவ்வளவு கொள்ளையடிச்சிருப்பாங்க பாருங்க. இந்த 4 ஆண்டு காலம் கொள்ளையடிப்பதிலே முதலிடம் வைத்தது திமுக. எப்ப பார்த்தாலும் ஸ்டாலின் சொல்றார், இந்தியாவிலேயே சூப்பர் முதலமைச்சர், இந்தியாவுக்கு முதன்மாதிரியான முதலமைச்சர். எதுல? கொள்ளையடிப்பதில்ல. வேற எதுல நீங்க சூப்பர் முதலமைச்சர் இருக்கிறீங்க? நீங்க சிந்திச்சு பாருங்க. திருவாரூர் மாவட்டம் நல்லிலம் சட்டமன்ற தொகுதியில் ஏதாவது ஒரு திட்டத்தை கொண்டாந்துருக்காங்களா? நான் பேசி முடித்த பிறகு என்னென்ன திட்டத்தை கொண்டு வந்தேன் என்று பட்டியலிட்டு சொல்றேன். இதே திமுக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே, நீங்க இந்த பகுதிக்கு வந்தா என்ன இந்த மக்களுக்கு செஞ்சேன்னு சொல்லுங்க. தில்லு திராணி தெம்பு இருந்தா உங்களுடைய ஆட்சியில் என்ன செஞ்சேன்னு சொல்லு. உங்களை எதுக்காக தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க? மக்களுக்கு சேவை செய்ய, மக்களுக்கு நன்மை செய்ய. எதுவுமே செய்யலையே. 4 ஆண்டு காலம் உருண்டு ஓடி போச்சு. அப்படியே நீட்டா வருவார், போட்டோ ஷூட், அப்படியே தொலைக்காட்சியில் படம் பிடிப்பாங்க, அப்படியே படம் வரும், அதோட முடிஞ்சு போச்சு அன்னைக்கு கதை. இப்படியே 4 வருஷம் ஓட்டிட்டார். போட்டோ ஷூட்லயே 4 வருஷம் ஓட்டிட்டார். அப்புறம் என்ன பண்ணுவாரு? ஒரு பேர் வைப்பார். பேர் வைக்கிறதுல மண்ணை பார்த்தீங்கன்னா, அவர் உங்கள் தொகுதியில் ஸ்டாலின், முதல்வரின் முகவரி திட்டம், இப்ப உங்களுடைய ஸ்டாலின், எல்லாம் ஒன்னே தான். பேரை மாத்தி மாத்தி வச்சு மக்களை குழப்பிக் கொண்டிருக்கிறது தான் இந்த ஆட்சியுடைய சாதனை. பெரிய சாதனை படைச்சிருக்கார் ஸ்டாலின். திரு உதயநிதி அவர்களை துணை முதலமைச்சர் ஆக்கியிருக்கார். திரு உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் ஆக்கி குடும்பத்தில் அழகு பார்த்துட்டு இருக்கார். இதுதான் திரு ஸ்டாலினுடைய சாதனை.